بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏபிசி நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற இலவசமான உயர்தர மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி வகுப்பிலே இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அரபு இலக்கணம் சம்பந்தமான சில பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு ஆசிரியர் வழிகாட்டி நூல் கைட் புக்கை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பிக்கும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அரபு இலக்கண சட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற சட்டம் அல் அஸ்மா உல் மௌசூலா. அஸ்மா என்றால் உங்களுக்கு தெரியும், இஸ்முட பன்மை அஸ்மா, பெயர் சொற்கள். அஸ்மா பல வகையாக அது பெறுகின்றன. அதில் ஒன்றுதான் அல் அஸ்மா உல் மௌசூலா என்று நாங்கள் சொல்வோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இரண்டு வசனங்களை இணைப்பதற்காக இந்த அல் அஸ்மா உல் மௌசூலாவுடைய ஹர்ஃபுகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அந்த வகையிலே இங்கு ஆண் பாலுக்கு வேறாகவும் பெண் பாலுக்கு வேறாகவும், அதே போன்று ஒருமை இருமை பன்மை என்று வருகின்ற போது அதற்கு தனியான இஸ்முல் மௌசூலாக்கள் இருக்கின்றன. முஃப்ரத் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒருமை, முசன்னா என்று சொன்னால் இருமை, ஜம் என்று சொல்வது பன்மை. முதக்கர் என்பது ஆண்பால், முஅன்னஸ் என்பது பெண்பால். இங்கே இஸ்முல் மௌசூல் ஆண்பால் ஒருமை, ஆண்பால் ஒருமை அல்லதி, ஆண்பால் இருமை அல்லதானி, ஆண்பால் பன்மை அல்லதீன. அப்ப இதுல இதை எப்படி எழுதுறன்னு பார்த்துக்கொள்ளணும். அல்லதிக்கு ஒரு லாம் தான் வரும், அல்லதானிக்கும் ஒரு லாம் தான். அந்த லாமுக்கு சத்தா செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கணும். பகுதி ஒன்றுல கேள்விகளை சில நேரத்துக்கு அல்லதி தரப்படும், ஒரு லாம் தரப்படும் அல்லது இரண்டு லாம்கள் தரப்படும். சரியான விடை இரண்டு லாம்கள் என்பது பிழை. ஒரு லாம் வந்தால்தான் அது சரி. இதை எவ்வாறு எழுதுவது என்பதையும் மாணவர்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். பகுதி ஒன்றில் ஒரு கேள்வி வரும். இஸ்முல் மௌசூல் முஅன்னஸ் முஃப்ரத் பெண்பால் ஒருமையில அல்லதி அல்லதானி, இதுக்கு ரெண்டு லாம் வரும், அல்லாத்தி அல்லது அல்லாஇ. அதாவது பெண்பால் பன்மை அல்லாத்தி என்று சொல்லுவோம், மேலும் அல்லாஇ என்று சொல்லுவோம், மேலும் சில இடங்கள்ல அல்லவாத்தின்னு சொல்லுவாங்க. அல்லாத்தி, அல்லாஇ அல்லது அல்லவாத்தி யூஸ் பண்ணுவாங்க. மூன்று இருக்குது, நாங்க ரெண்டு தான் குறிப்பிட்டிருக்கிறேன். மூன்று இருக்குது, அல்லதி அல்லதானி அல்லதீன, அல்லத்தி அல்லதானி, அல்லாத்தி அல்லது அல்லாய். இதை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் சொன்னால், இப்ப நாங்க ஒரு சொல் எடுத்துக்கொள்வோமே. இப்ப இந்த அல்லதிய இல்லாம, மாணவர்களுக்கும் நினைக்கிறேன் பேச முடியும் சொல்லி, அல்லது இல்லாம ரஈசு ஹான என்று சொன்னால் என்ன கருத்து? ஜும்லா இஸ்மியா தானே. ஹான என்று சொன்னால் மோசடி செய்தான், துரோகம் செய்தான். அல்லது இல்லாம
ஒரு ஜும்லா இஸ்மியாவாக வந்தால் அர் ரஈசு ஹான அல்லது இல்லாம இதெல்லாம் எப்படி மொழிபெயர்க்கிற புள்ளோல் அர் ரஈசு ஹான என்றால் எப்படி எனக்கு அன்மீட் பண்ணிடும் அப்படியா அர் ரஈசு ஹான என்றால் என்ன கருத்து யாரு சொல்லலும் ஒரு கன்மிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குதா புள்ளோல் அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேலவா ரயீசு கான என்று சொன்னால் தலைவர் துரோகம் செய்தார் இது ஃபியல் மாதி இறந்த காலம் அப்ப ரயீசு கான்ன்றது ஜும்லா இஸ்மியா அப்ப நாங்க அல்லதி எப்படி கொண்டு வரேன்டா ரயீசு அல்லதி கான அப்ப ரயீஸ் என்பது முஃப்ரத் ஒருமை ஆண் பாலனவே அல்லதிய யூஸ் பண்ணணும் அப்ப இந்த 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 ஃபாயில் தான் தீர்மானிக்கும் இது அல்லதியா அல்லத்தியா அல்லதீன என்றதை தீர்மானிக்கிறது இந்த ஃபாயில் தான் சரியா மஃபூலாகவும் வரலாம் பிரச்சனை இல்லை ரயீசு அல்லதி ஹான என்று சொன்னால் துரோகம் செய்த தலைவர் இந்த இஸ்முல் மௌசூலால வர வசனங்கள் வந்து முடியாது தொக்கி நிற்கும் இப்ப ரயீசு ஹான என்றால் அது வசனம் முடிஞ்சிட்டு துரோகம் செய்தார் மோசடி செய்தார் ஒன்று முடிஞ்சிருக்கு இந்த இஸ்முல் மௌசூலா என்னன்னா நாங்க முடிவெடுக்கின்ற போது இது அந்த வசனம் தலைவர் துரோகம் செய்தார்னு மொழிபெயர்க்கப்படாது துரோகம் செய்த தலைவர் சிஃபா மௌசூப் மாதிரிதான் நிற்கும் சரி இந்த வசனத்தை எங்களுக்கு சிஃபா மௌசூப்லயும் எழுதலாம் அதை நாங்க சிஃபா மௌசூப் எழுதினார் அர் ரயீசு அதாவது சிஃபா மௌசூஃபோட மொழிபெயர்ப்பும் இஸ்முல் மௌசூவோட மொழிபெயர்ப்பும் ஒன்றாகத்தான் இருக்கும் அர் ரயீசு அல் ஹாயின் என்று சொல்லலாம் அர் ரயீசுல் ஹாயின் என்று சொன்னால் நாம் மொழிபெயர்ப்போம் துரோகம் செய்கின்ற தலைவர் துரோகம் செய்த தலைவர் அப்ப இது சிஃபா மௌசூஃப் அதே இதுலதான் இது நாங்க யூஸ் பண்றது ரயீசுல்லதி ஹான ரயீசுல்லதி ஹான துரோகம் செய்த தலைவர் வசனம் முடியாது அப்ப இந்த 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 சொல் தான் தீர்மானிக்கும் இது அல்லதியா அல்லதீனையா அப்படின்றது அடுத்து நீங்க நல்லா விளைவிக்கோங்க இந்த இஸ்முல் மௌசூலாவுக்கு முன்னால வருகின்ற பெயர் சொல் இது பெயர் சொல்லுக்கு முன்னால் தானே வரும் எப்போதும் மாரிஃபாவாகத்தான் இருக்கும் அலிஃப்லாம் பெற்றிருக்கும் அலிஃப்லாம் பெறாமலும் வரலாம் அது முதாஃபாக இருந்தால் முதாஃபுன்றது இப்ப ரயீசுல் பலத் நாட்டின் தலைவர் என்று வந்தால் அந்த ரயீசுல் பலதி ரயீசுன்னு தான் நீக்கும் இந்த ரயீசு என்பது வந்து முதாஃப் அப்ப அது அல் பெற்று தான் நீக்கும் தெராட்டியும் சரி அதாவது இந்த அல்லது இஸ்முல் மௌசூலாவுக்கு முன்னால வருகின்ற பெயர் சொல் மாரிஃபாவாக இருக்கும் மாரிஃபாட அசில் அலிஃப்லாம் வரணும் அலிஃப்லாம் வராமலும் மாரிஃபா வரலாம் உதாரணமாக பெயர்கள் அஹ்மது ஃபாத்திமத்து மாரிஃபா ரயீசுல் பலதி முதாஃப் மாரிஃபா அப்ப அது மிக முக்கியம் அப்ப இந்த இஸ்முல் மௌசூல் எதுக்கு முன்னால வரும் பெயர் சொல்லுக்கு முன்னாலதான் வரும் அந்த பெயர் சொல் எப்படி இருக்க வேண்டும் அந்த பெயர் சொல் மாரிஃபாவாக இருக்க வேண்டும் மாரிஃபா நக்கிராவை நாங்க படிச்சுக்கிறோம் மாரிஃபா என்றால் அறியப்பட்ட விஷயம் நக்கிரா என்று சொல்வது அறியப்படாத விஷயம் அதுல அடையாளம் வந்து மாரிஃபா என்று சொன்னால் அலிஃப்லாம் பெற்று வரும் நக்கிரா என்று சொல்வது தன்வீன் பெற்று வரும் கலமுன் என்பது நக்கிரா
அல் கலமு என்பது மாரிஃபா. அப்ப இந்த இஸ்முல் மௌசூலாவுக்கு முன்னால வருகிறது மாரிஃபா பெயர் சொல். அது மிக முக்கியம். எனவே இது ஒருமை என்றால் இது ஒருமை, இது இருமை என்றால் இது இருமை, அது மாறும். இது பெண்பால் என்றால் இது பெண்பாலாக மாறும். இதுதான் பாருங்க, அல் மஜல்லான்னு வந்து மஜல்லா என்றால் சஞ்சிகை, மெகசின். மஜல்லத்து என்பது முஅன்னஸ் தானே, தாவுத்தானி மர்பூத்தா வந்து. எனவே அல்லதி கரஅஹா முஹம்மதுன். இந்த சஞ்சிகை எப்படிப்பட்ட சஞ்சிகை? இந்த ஹா போகும் மஜல்லாக்கு. இந்த மஜல்லா இந்த இடத்துல மஃபூலாக வந்து அல் மஜல்லத்துல்லதி கரஅஹா முஹம்மது. முஹம்மது வா ஹாவ மொழிபெயர்க்கல. சரியா? இங்க அப்படி வரல என்றால் இங்க ரயீசுல்லதி கான் என்றால் ஜனாதிபதி தானே அல்லது தலைவர் தானே துரோகம் செய்திருக்கிறார். அப்ப இது இது ரஃபுடைய நிலைமையில தான் இது. இதே மஜல்லான்றதுதான் திருப்பி இந்த இடத்துல வந்து மஃபூலாக வருகிறது. எனவே அது இந்த மஜ இந்த 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 பெயருக்குரிய தமீர் போகும். அல் மஜல்லத்துல்லதி கரஅஹா முஹம்மது. இந்த இடத்துல அல் கிதாபுன்னு வந்திருந்தால் அல் கிதாபுல்லதி கரஅஹு ஒன்று வந்தது. இந்த கிதாபுன்றது முதக்கர் தானே. இது இந்த ரெண்டு பேட்டர்ன்ல தான் இஸ்முல் மௌசூலா யூஸ் பண்றது பெரும்பாலும். சரியா? ரைட். அப்ப அல் மஜல்லத்துல்லதி கரஅஹா முஹம்மதுன், முஹம்மது வாசித்த சஞ்சிகை. இப்ப நாங்க சில நேரத்துக்கு இத குர்ஆன்ல எப்படி வந்தால் நாங்க எத்தகையது எனின் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் இருப்போம். சஞ்சிகை அது எப்படிப்பட்ட சஞ்சிகை? முகம்மது வாசித்தான் அப்படின்னு சொல்றது பொருத்தம் இல்லை. ஆனால் மிகச் சரியானது முஹம்மது வாசித்த புத்தகம், சஞ்சிகை. அல் மஜல்லத்துல்லதி கரஅஹா. இது ஏன் முதக்கர்னு வந்து இருந்தால் இங்க பாருங்க, கரஅத்துன்னு வரல. என்றால் இதுல ஃபாயில் வந்து முஹம்மத் தானே. யாரு வாசித்தான்? முஹம்மத் தானே. எனவே கரஅ. இந்த ஃபாத்திமா வந்திருந்தால் அல் மஜல்லத்துல்லதி கரஅத்ஹா ஃபாத்திமத்து, ஃபாத்திமா வாசித்த சஞ்சிகை. வரைஞ்சா அப்படி இந்த ரெண்டு வகையில தான் இஸ்முல் மௌசூல் பயன்படுத்துது. இதை மொழிபெயர்க்கின்ற போது சரியாக மொழிபெயர்த்தல். துரோகம் இழைத்த அல்லது மோசடி செய்த தலைவர் முகம்மது வாசித்த புத்தகம், சஞ்சிகை. கீழே பாருங்க, அல் முமர்ரிதாத்து ஒன்று வந்திருக்குது. ஜம்முல் முஅன்னஸ் சாலி, முஅன்னஸ் பன்மையில வந்திருக்குது. எனவே அல்லாத்தி அல்லது அல்லாஇ யஅமல்ன பணிபுரிகின்ற, வேலை செய்கின்ற, ஃபில் முஸ்தஷ்ஃபல் காசி தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற பெண் தாதிமார்கள். அல் முமர்ரிதாத்துல்லாத்தி அல்லது அல்லாஇ யஅமல்ன ஃபில் முஸ்தஷ்ஃபல் காஸ், தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற பெண் தாதிமார்கள். இது நாங்க பொது வைத்தியசாலையினால் முஸ்தஷ்ஃபல் ஆம். அல் முமர்ரிதாத்துல்லாத்தி யஅமல்ன ஃபில் முஸ்தஷ்ஃபல் ஆம் ஃபி மதீனத்தி கல்முனை, கல்முனை நகரில் பொது வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற பெண் தாதிமார்கள். சரியா? முஸ்தஷ்ஃபல் ஆம் என்றால் பப்ளிக் ஹாஸ்பிட்டல், ஆனா ஹாஸ்ன்றது பிரைவேட். ஓகே. அப்ப இங்க அல்லாத்தி யஅமல்னு வந்தீங்க. பாருங்க, அடுத்து பாருங்க, ஜாமிஅத்துல்லதி தரஸ்து ஃபீஹா, நான் படித்த பல்கலைக்கழகம். இந்த வசனங்கள் எல்லாம் முடிக்கலாம். உதாரணமாக இஹ்தஃபா அர் ரயீசுல்லதி கான, துரோகம் செய்த மோசடி செய்த தலைவர் தலைமறைவானார். இஹ்தஃபா. அல் மஜல்லத்துல்லதி கரஅஹா முஹம்மதுன் நாஃபிஅத்துன்,
முகமது வாசித்த சந்திகை பயனுள்ளது. الممرضات اللاتي يعملن في المستشفى الخاص نشيطات. தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற பெண் தாதிமார்கள் சுறுசுறுப்பானவர்கள். நஷீதாத்துன். الجامعة التي درست فيها مشهورة. நான் கற்ற பல்கலைக்கழகம் பிரபல்யமானது. மஷ்ஹூரத்துன். அல்லத்திப்பா ஊண்டு வந்திக்குது. ஜம்மு தக்சீர்ல வந்திக்குது. முதக்கர் ஜம்மு. அப்ப அல்லத்திப்பா அல்லதீன இது வரணும். அல்லதீன காபலஹும் வதீரு சிஹா. சுகாதார அமைச்சர் சந்தித்த வைத்தியர்கள். அத்திப்பா யார்? அவங்க யார் என்றால் அல்லதீன காபலஹும் அப்படின்னு. யாரு காபல? வதீரு சிஹா. பாயில் வந்து வதீரு சிஹா. சுகாதார அமைச்சர் சந்தித்த இந்த ஹும் போகும் அத்திப்பா. அல்லத்திப்பா இந்த ஹும்ம நாங்க மொழிபெயர்க்கிறோம். விளைஞ்சா அல்லத்திப்பா உள்ளதீன காபலஹும் வதீரு சிஹதி. சுகாதார அமைச்சர் சந்தித்த வைத்தியர்கள். الأطباء الذين قابلهم وزير الصحة ماهرون. சுகாதார அமைச்சர் சந்தித்த வைத்தியர்கள் திறமையானவர்கள். மாஹிரூன். இந்த வசனம் எல்லாம் என்ன செய்யலாம்? எங்களுக்கு முடிக்கலாம். சரியா? அப்ப இதுல பாருங்க, நாங்க ஒவ்வொன்றுக்கும் இதுல பாருங்க, இஸ்முல் மௌசூலுக்கு முன்னால வந்திருக்கிற எல்லாமே எப்படி இருக்குது? மாரிஃபா. அல் ரயீஸ், அல் மஜல்லா, அல் முமர்ரிதாத், அல் ஜாமியா, அல் அத்திப்பா எல்லாம் அலிஃப்லாம் தான். அப்ப இதுக்கு ஏற்ப இது மாறும். அல்லதி முதக்கர், அல்லதி முஅன்னஸ், முமர்ரிதாத் முஅன்னஸ் ஜம்உ, எனவே அல்லாத்தி. அல் ஜாமியா முஅன்னஸ் முஃப்ரத் அல்லதி. அல் அத்திப்பா முதக்கர் ஜம்உ அல்லதீன். சரியா போல. அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. முதலாவது அரபிலக்கண சட்டம். இஸ்முல் மௌசூல் என்பது இணைக்கும் பெயர் சொற்கள் என்று நாங்கள் சொல்வோம். அப்ப இது வந்து இதுக்கு முன்னால வர பெயர் சொல் தான் அதை தீர்மானிக்கும். அல்லதியா அல்லத்தியா என்பதை. இந்த இஸ்முல் மௌசூலுக்கு முன்னால் ஒரு பெயர் சொல் தான் இடம்பெறும். அந்த பெயர் சொல் மாரிஃபாவாக அல்பெற்று காணப்படும், அல்லது மாரிஃபாவாக காணப்படும் என்று சொல்லலாம். பெரும்பாலும் அலிஃப்லாம் பெறும், அல்லது அலிஃப்லாம் பெறாத மாரிஃபாவும் இருக்குதுன்னு. அப்ப மாரிஃபாவாக காணப்படும். சரியா? இதுல ரெண்டு வகையான இங்க உண்டு. இந்த இதுக்கு பிறகு வருகின்ற இந்த வினை சொல்லோட ஒன்றும் சேராது. ரயீசுல்லதி ஹான. இந்த ரெண்டும் ஒன்று தான். அல் மஜல்லா என்று வந்திருக்குது ஒன்று. இதுக்கு பின்னால இன்னொன்று வந்திருக்கு, முஹம்மத் தன்னை வாசிக்கிறது. எனவே இது மஜல்லா மஃபூல் ஆகுது. எனவே இந்த ஃபியலோட இந்த 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 பெயர் சொல்லுக்கு பொருத்தமான தமீரை சேர்த்தணும். இங்க பாருங்க, அத்திப்பா என்று வந்திருக்குது. எனவே காபலஹும் ஒன்று வந்திருக்குது. ஹும்ன்றது யாரு? அது அத்திப்பா. அது கேட்டது மாறும். சரியா? அப்ப அடுத்து இதுல மொழிபெயர்ப்பு நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் தொக்கி நிற்கின்ற வசனங்களாக, முடிவடையாத வசனங்களாகத்தான் இருக்கும். எனவே நாங்க மொழிபெயர்ப்பை மிகச் சரியாக மொழிபெயர்க்கணும். இந்த அஸ்மாவுல் மௌசூல் நம்மளோட புக்ல நிறைய வரும். ஒரு பிரதானமான சட்டம். அதே போல அப்ப இதை மார்க் பண்ணிக்கோங்க, உதாரணங்களை எழுதிக்கோங்க. இது எங்களோட இந்த அட்வான்ஸ் அரபிக் லாங்குவேஜ் புக்கில் இது இருக்கும். நீங்கள் அந்த நஹூ பகுதி ஆரம்பத்திலே நான் அந்த புக்கில் வந்து நஹூ சட்டங்களை தான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கு விளங்கக்கூடியமாக இருக்கும். இது நாங்கள் சொல்ல இஸ்முல் மௌசூல் புலோடு. இதில் என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்குதா? நான் 2-3 பயிற்சிகள் செஞ்சு பார்ப்போம். இஸ்முல் மௌசூல் என்ன மாதிரி சந்தேகங்கள் இருக்குதா? கேட்கறதுக்கு இருக்குதா?
ரைட். இப்போ நான் சில பயிற்சிகளை இதில் பாருங்க புள்ளுகள். ஆஹ், இந்த இடைவெளிக்கு பொருத்தமானது எது வரும்? செய்யார தூணு வந்து சொல்லுங்க வாக்கம் புள்ளுகள். இதுக்கு பொருத்தமான இஸ்முல் மௌசூல சொல்லுங்க பார்ப்போம். இப்படித்தான் உங்களுக்கு முதல் இதில் வரும். எக்ஸாம் பேப்பர் இப்படித்தான் வரும். முதலாவதுக்கு என்ன வரும்? வெரி குட். எல்லாரும் சொல்லுவாங்க அல்லத்தி. முதலாவதுக்கு வரும் அல்லத்தி. அஸ்ஸையாரத்துல்லத்தி தனக்கல்னா முரீஹத்துன். யாருக்கு மொழிபெயர்க்கலாம் இதை? மொழிபெயர்மாக கொத்தர். அஸ்ஸையாரத்துல்லத்தி தனக்கல்னா முரீஹத்துன் என்பதை யாருக்கு மொழிபெயர்க்கலாம்? உங்களுக்கு அன்மியூட் பண்ணிடும் புள்ளோல். பாருங்க. யாரும் மொழிபெயர்க்கலாம். மொழி சொல்லுங்க வாக்கம். வாசிச்சு இதில் மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா? அஸ்ஸையாரத்துல்லத்தி தனக்கல்னா முரீஹத்துன் என்பதை யாருக்கு மொழிபெயர்க்கலாம்? தமிழ்ல மொழிபெயர்க்கலுமா? ம், யாரே சொல்லலும். யாரே சொல்லலும் புள்ளு. அதோட மொழிபெயர்ப்பு எப்படி வரும்? தனக்கல்னா என்று சொல்றது வந்து தனக்கல என்று சொன்னால் நாங்கள் நகர்ந்த சென்று என்று கருத்து. நாங்கள் பயணித்த சாஃபர்நாட கருத்து அது. சரியா? ரைட். இது சரியா மொழிபெயர்க்கணும். யாரை சொல்லலாம்? ஓ அஸ்ஸையாரத்துல்லத்தி தனக்கல்னா முறையகத்துன். நாங்கள் பிரயாணித்த அல்லது நாங்கள் சென்ற வாகனம் சொகுசானது. கம்ஃபர்டபிள். முறையாக என்றால் சொகுசானது. அடுத்ததுக்கு என்ன வரும்? சூரத்து தில்ஃபாஸ் நராஹா ஜமீலத்துன். எப்படி வரும்? எது வரும்? அல்லதியா அல்லத்தியா? ம், எது வரும் புலவன்? சூரத்து தில்ஃபாஸ் நராஹா ஜமீலத்துன். அட மொழிபெயர்ப்புன்னு சொல்லுங்க பாப்போம். குட். அல்லத்தி சூரா தானே. இப்ப நான் சொன்னேன் இதுல ம- இந்த இஸ்முல் மௌசூலாவுக்கு முன்னால வர்றது மாரிஃபான்னு சொல்லி. அப்ப இங்க சூரத்துன்றது முதாஃப். எனவே இது மாரிஃபா. இதைத்தான் பார்க்கணும். இப்ப முதாஃப் இலைஹி வந்தால் நீங்க இந்த முதாஃப் இலைஹியை பார்க்கணும். இதுல முதாஃபை தான் பார்க்கணும். சரியா? எனவே தில்ஃபாஸை பார்த்து அல்லதியை போட்டா பிழை ஆயிடும். முதாஃபை தான் பார்க்கணும். எனவே சூரத்து தில்ஃபாஸ் அல்லத்தி நராஹா ஜமீலத்துன். நாங்கள் பார்க்கின்ற இந்த தொலைக்காட்சியின் படம், புகைப்படம் அழகானது.
சரியா? நாங்கள் பார்க்கின்ற நராகா, காண்றது இங்க சூறாக்க போகுது. நாங்கள் பார்க்கின்ற தொலைக்காட்சியின் புகைப்படம் அழகானது. அல்லத்தி. இது என்ன வரும்? அல் கிதாபு எப்படி வரும் புலகோல்? என்ன விட சரி? அல் கிதாபு என்ன விட? அல்லதி, வெரி குட். அல் கிதாபு அல்லதி என்று வரும். அல் கிதாபு அல்லதி மஅக. அல் கிதாபு அல்லதி மஅக, உன்னிடம் இருக்கின்ற புத்தகம் பயனுள்ளது. அல் கிதாபு அல்லதி மஅக. சரியா? அப்ப இதுல நீங்க பாருங்க, எல்லாமே அல் கிதாப் வச்சு அல்லதி, சூரா அல்லத்தி, அஸ்ஸையாரத்து அல்லத்தி, செய்யாரத்து அல்லத்தின்னு நாங்க போட்டோம். அடுத்தது பாருங்க, அடுத்தது இதையும் சொல்லுங்க பார்க்கும் டக்குனு அவசரமாக. இப்ப சொல்லுங்க புள்ளோல், இந்த வசனத்துல அல்ல, இப்ப அக்மில் அல் ஃபராகாத் தாலியத்தி பிஸ்மி மௌசூலின் முனாசிப். இப்ப இதுல பல இருக்குது. இது பொருத்தமான அல்லதி இருக்குது, அல்லதான் இருக்குது, அல்லத்தி இருக்குது, அல்லாத்தி இருக்குது, அல்லதீன் எல்லாம் இருக்குது. முதலாவது என்ன வரும்? அல் ஹதீகா தானே? எப்படி வரும் புள்ளோல்? அல் ஹதீகத்து. அல்லத்தி زرتها مزهرة. நான் தரிசித்த தோட்டம் பூத்துள்ளது. முஸ்ஹிராண்டல் பூக்கள் பூத்திருக்கிறது. அல் ஹதீகத்து லத்தி زرتها مزهرة. ரைட். அடுத்தது அல் ஜீரானு எப்படி வரும்? முஜாஹித் சொல்லுங்க. முஜாஹித், முஜாஹித் ஸ்கிரீன் செய்வாங்க. ரைட். அல்லதானி. ரெண்டாயிரக்கு என்ன வரும் புள்ளகள்? அல் ஜீரான் அல்லதானி எப்படி வரும்? அல்லதானி என்று. அல் ஜீரான் பார்த்துலணும். அல் ஜீரான் யாரு சொல்லணும்? சரியா சொல்லுவாங்க. அல்லதானி. ரெண்டு வகையில இதுக்கான சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். அல்லதி மாணவர்கள் சொல்லுங்க பார்ப்போம், எப்படி வரும்? ஜீரானுக்கு எப்படி வரும்? அல்லதீன. அல்லதி அல்லதி அல்லதி. அது ஜீரானு அல்லதீனு தான் வரும். ஏன்னா இது ஜார்ட பன்மை ஜீரான். ஜாருன் என்றால் அயல் வீட்டவர்கள். ஜார்ட பன்மை ஜீரான். எனவே அல் ஜீரானு அல்லதீனு தான் வரும். சரியா? அல் ஜீரானு அல்லதீன ஃபில் மின்தகதி தையிபூன். பாருங்க, இதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். தையிபூன் வந்திருக்குது பாருங்க. ஹபர் தையிபூன், சிறந்தவர்கள் என்று வந்திருக்குது. அல் ஜீரானு அல்லதீன ஃபில் மின்தகதி தையிபூன், பிரதேசத்திலே, இந்த பகுதியிலே உள்ள அயல் வீட்டவர்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள். சரியா? அல் ஜீரானு அல்லதீன ஃபில் மின்தகதி தையிபூன், இந்த பகுதியில் உள்ள அயல் வீட்டவர்கள் சிறந்தவர்கள். அடுத்து அல் உஸ்ஃபூரு அல்லதி எப்படி வரும்? அல் உஸ்ஃபூரு
அல்லதி சிட்டுக்குருவி அல்லது குருவி. ரைட், அல்லதி தான் வரும். வெரி குட். அல்லதி அல் உஸ்ஃபூர் அல்லதி ஃபௌகல் குஸ்னி. குஸ்ன் கிளை, மரக்கிளை. ரீஷுஹு ஜமீல், அது மரக்கிளைக்கு மேலே இருக்கின்ற சிட்டுக்குருவி, அதன் சிறகு ரீஷுன், சரியா, ஜமீலுன், அதன் சிறகு, இறக்கை அழகானது. அர்ரஸ்ஸாமானி எப்படி வரும் அல்லதானி புள்ள? ரஸ்ஸாமானி என்று வந்து அல்லதானி பொருத்தமான இஸ்முல் மௌசூல் சொல்லுங்க. அர்ரஸ்ஸாமானி அல்லதானி எப்படி சொல்லலாம்? அல்லாத்தி அர்ரஸ்ஸாமானி அல்லாத்தி முசன்னா, இருமை. வெரி குட். அல்லதானி, வெரி குட். அல்லதானி. ஹாதில், ஹாதில் வந்து அல்லதானி எழுதிக்கிறீங்க. ரைட், பாருங்க, அல்லதானி. ம் அப்ப இதுக்கு இந்த அல்லதானியில சின்ன சிக்கல் உண்டு இல்லையா? அது இதுல சரி, ஒரு தான் வரும். அல்லாத்தி வருமா? அல்லாத்தி விளங்குச்சா? ரைட். அல்லதி, அல்லதீனக்கெல்லாம் ஒன்று தானே வரும். அப்படிங்க ரெண்டு வந்தீங்க, அப்படி வராது. ரசமானி சுதைஸ், அல்லதானி ரசமா அசூரத மௌஹூபானி. படத்தை, சூறானால இந்த புகைப்படத்தை அல்லது படத்தை வரைந்த இரு ஓவியர்களும் திறமையானவர்கள். மௌஹூபுண்டால் திறமையானவர், மாஹிபத்தை. அல் கிசஸ் எப்படி வரும் புலகம்? في مكتبتي مسلية. اللاتي يا புலகம் القصص. அல்லத்தி சார் القصص التي தான் பிடிக்கும். பாருங்க, கிசஸ்ன்றது ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் தானே, அஹ்ரினை பன்மை தானே. அஹ்ரினை பன்மை வந்தால் அல்லத்தி தான் வரணும். அதாவது அனைத்து அஹ்ரினை பன்மைகளும் அரபு மொழியில ஒருமை பெண்பால். கிசஸ் என்று வரக்குள்ள கதைகள் என்று வந்தது பன்மைதான். ஆனால் இந்த பன்மை வந்து ஒருமை பெண்பாலாகத்தான் இருக்கும். எனவே அல்லாத்தி அல்ல, அல்லத்தி. அல் கிசசுல்லத்தி ஃபி மக்தபத்தி முசல்லியத்து. எனது வாசிக சாலையில் இருக்கின்ற கதைகள் சுவாரஸ்யமானவை. முசல்லியான்றது மேலே, முசல்லியான ரெண்டு உண்டு. என்டர்டைன்மெண்ட் சுவாரஸ்யமானது, இன்னொன்று இருக்குது ஆறுதல் தரக்கூடியது. இங்க சுவாரஸ்யமானது என்றுதான் பொருத்தம். எனது வாசிக சாலையில் இருக்கின்ற கதைகள் வந்து எது சுவாரஸ்யமானவை. அல்லது அல் முமர்ரிதாத்து எப்படி வரும்? பெண் தாய்கள் என்று அல்லாத்தி வந்திருக்கிறார். முமர்ரிதாத்து, அல்லாத்தி அல் முமர்ரிதாத்து அல்லாத்தி என்று வரும். அல் முமர்ரிதாத்து அல்லாத்தின்னு வரும், அல்லது அல்லவாத்தி என்றும் வரலாம். சரியா புலகம்? அல் முமர்ரிதாத்து அல்லத்தி யஸ்ஹர்ன அலா ராஹத்தில் மர்தா முஹ்லிசாத்து. சரியா, நோயாளிகளின் ஓய்வுக்காக அல்லது ராஹத்து நிம்மதிக்காக, நோயாளிகளின் நிம்மதிக்காக கண் விழித்திருக்கின்ற பெண் தாதிகள் தூய்மையானவர்கள். முஹ்லிசாத்துன், முஹ்லிஸ் என்றால் தூய்மையானவர். ரைட். நீங்கள் சரி பேசுங்க, பேசல. அன்மியூட் பண்ணிடலாம், அன்மியூட் பண்ணீங்க, அன்மியூட் பண்ணா பேசலாம். அன்மியூட் பண்ற ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு உடைகள் சொல்லலாம். சரியா? ரைட், ஓகே. சுதைஸ், ஸ்கில்ல யாரும் கீழே வாங்க போல. அப்ப நாங்க இதோட இஸ்முல் மௌசூல
முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் அடுத்தது இன்னொரு சட்டத்தை பார்ப்போம். இதுக்கு நிறைய பயிற்சிகள் செய்யணும். சரியா புள்ள? ரைட். கடந்த காலங்களில் வருகின்ற ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த இன்னவாத்துகா. இன்னமும் அதனுடைய சகோதரிகளை முடிச்சு நாங்கள் சொல்றது. அதில் முக்கியமாக நான் இங்கு 6 ஹர்ஃபுகள் அல்லது அதவாத்துகளை தந்திக்கிறேன். இன்னும் அதன் சகோதரிகள் என்று சொல்லுது. ஒஹ்து நகவாத்துங்க சகோதரனா, அதாவது இன்ன போன்று அதே சட்டத்தை கொண்டிருக்கின்ற இன்னும் சில ஹர்ஃபுகள் இன்ன. அப்ப அது உண்மையில நிச்சயமாக நாங்கள் தந்திக்கிறோம். நிச்சயமாக உறுதிப்படுத்துறது, கன்ஃபார்மாக சொல்றது, ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்றதுக்கு நாங்கள் இன்னைய யூஸ் பண்ணுவோம். அடுத்த அன்ன என்று சொன்னால் தட், என்ற, என. லாக்கின்ன என்றும் வரும், லாக்கின் என்றும் சொல்லுவாங்க. லாக்கின்ன என்றும் சொல்லுவாங்க, சில இடங்களில் லாக்கின் என்றும் வரும். ரெண்டுமே என்றாலும் எனினும் என்று கருத்து. லாக்கின், லாக்கின்ன. கஅன்ன என்று சொல்றது போன்றது, போல, லைக். லைத்த என்றது இருந்திருக்க கூடாதா என்று கை செய்தப்பட்டது, அங்கலாய்க்க. லைத்த நான் சொன்ன லைத்த லித்கமன்னி. லாக்கின் லிஸ்திதராக்குன்னு சொல்லுவோம். லாக்கின் லிஸ்திதரா. லைத்த லித்தமன், தமன்னாண்டா அந்த ஆசை, ஆசை, அதாவது இப்படி நடந்திருக்கப்படாதா, இருந்திருக்க கூடாதா என்று ஆதங்கப்படுறது. லஅல்ல என்று சொல்வது சில போது என்று கருத்து, அதாவது லிஷக். லைத்த லித்தமன்னி, லஅல்ல லிஷக். சரியா? இப்ப இதுல கருத்துக்களை பார்ப்போம். சரியா? இது என்னண்டா, இன்ன வகவாத்துகாவின் உறுப்புகள் அனைத்தும், உறுப்புகள் என்பது இந்த இந்த ஹர்ஃபுகள் அனைத்தும் குறித்த வசனத்தின் முபுத்ததா பகுதியை நஸ்பு செய்யும். இப்ப கீழே பார்ப்போம் வசனங்கள். இன்னண்டா நிச்சயமாகத்தானே, உறுதியாக சொல்லதானே. இப்ப நாங்க இந்த இன்னைய விட்டுட்டு நான் சொல்றேன் அல் மத்ரசத்து ஒன்று சொல்றேன். அல் மத்ரசத்து ஒன்று இருக்கும். அல் மத்ரசத்து மஷ்ஹூரத்துன் என்று சொல்லுவேன். சரியா புள்ளவா? இது என்ன, முபுத்ததா கபரா சிஃபா மௌசூஃபா? அல் மத்ரசத்து மஷ்ஹூரத்துன் என்பது என்ன சட்டம்? முபுத்ததா கபரா صفة موصوف. சிஃபா மௌசூஃபா? مبتدأ خبر. صفة موصوف تمام. சொல்லுங்க, யாரு சொல்லல? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. مبتدأ خبر. مبتدأ خبر. அல் மத்ரசத்து, சொல்லுங்க. مبتدأ எப்படி خبر. வரும்? அல் மத்ரசத்து மஷ்ஹூரத். مبتدأ خبر. முபுத்ததா கபர். வெரி குட். கருத்து எப்படி வரும்? கருத்து எப்படி வரும்? பிரபலமையான பாடசாலை. முபுத்ததா கபர் எப்படி பாடசாலை மொழிபெயர்க்கப்படுவார்? பிரபல்யமானது. குட். அப்படிதான் சொல்லணும். பாடசாலை பிரபல்யமானது. பிரபல்யமான பாடசாலை என்று வந்தால் அது சிஃபா மௌசூஃப். அப்ப நான் அண்டு மாசம் சொன்னேன். இது அடிப்படைகள். அது மദ്രസத்து மஷ்ஹூரத்துன் என்றால் பாடசாலை பிரபல்யமானது. வசனம் முடியுது. அப்ப இது முபுத்ததா கபர் வசனம் தானே. அப்ப நாங்க என்ன செய்து வரோம்னா, இந்த எண்ணையை கொண்டு வருவோம். எதுக்கு முன்னால?
முபுத்ததா கபர் வசனத்துக்கு முன்னால கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தால் முபுத்ததாக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். அல் மதரசத்து மஷ்ஹூரத்துன் என்பது முபுத்ததா கபர். இன்ன வந்ததால என்ன செய்யும் என்றால் இதுக்கு நாங்கள் சொல்ற இஸ்மு இன்ன, இந்த இன்னக்குரிய பெயர்ச்சி, இது நஸ்பு செய்யும். இன்னல் மதரசத்த மஷ்ஹூரத்துன். சரியா? இன்னல் இது சிஃபா மதரச, மௌசூப் எப்படி சொல்லலும்? இதுல சிஃபா மௌசூப் வந்தால் அதுக்கு பிறகு இன்னொரு கபர் வரணும், வசனம் முடியணும். அப்படி இல்லாட்டி உதாரணமா சொல்லுமே, இன்ன தாலிபல் மாஹிர நஜஹ. இன்ன தாலிப அல் மாஹிர நஜஹ. திறமையான மாணவன் வெற்றி அடைந்தான். அப்ப அந்த ரெண்டுமே சேர்ந்து அந்த சிஃபா மௌசூப் வந்து அத்தாலிப அல் மாஹிர என்றதுதான் நீங்க இஸ்மு இன்ன. விளஞ்சா? சிஃபா மௌசூப் வரலாம், ரெண்டுக்குமே நஸ்பு செய்யும். மௌசூப் நஸ்பு செஞ்சால் சிஃபத்தும் நஸ்பு செய்யும். எனவே இன்ன தாலிப அல் மாஹிர நஜஹ, அல்லது இன்ன தாலிப அல் மாஹிர தகியுன். திறமையான மாணவன் இரையச்சம் கொண்டவன். இன்ன தாலிப அல் மாஹிர தகியுன். தகியுன் என்றால் தக்குவா உள்ளவன், அல்லாஹ்வை பயந்து செயற்படக்கூடிய. அப்படி வரலாம். அப்ப அங்க அத்தாலிப அல் மாஹிர் என்றது இஸ்மு இன்ன மன்சூப், தகியுன்ன்றது என்ன? கபர். சரியா? ரைட். ஓகே. அப்ப இது இன்ன. அப்ப இது நாங்க நிச்சயமாக சொல்ல தேவையில்லை. குர்ஆன்கள்ல ஹதீஸ்ல நிச்சயமாக சொல்லுவாங்க. இப்ப இன்னல் இன்சான லஃபீ குஸ் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ். இன்ன இன்ன வந்திக்கு லாம் வந்திக்கு, ரெண்டுமே தாக்கீத். தாக்கீது நல்ல தாக்கீத். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளி. இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர். ரைட். அப்ப இன்ன என்று சொல்றது இது உறுதியாக சொல்றது. அது வசனத்துல ஆரம்பத்துல தான் பெரும்பாலும் வரும். இன்னல் முஃமினீன. அப்ப முஃமினூன் தானே பாருங்க, ஜம்முல் முதக்கர் சாலிம் முஃமினூன் இருக்கும். இன்ன வந்ததால இன்னல் முஃமினீன. ஜம்முல் முதக்கர் சாலிம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஊன ஈனையாக மாறும். யுன்சபு பில் யா, யுன்சபு பில் யா, அப்படி வரும். அது ஏதோ ஒரு வகையில இந்த இன்னே தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். சிலத்துக்கு உங்களோட யாராவுடைய பகுதி ஒன்று ஏறாவுடைய கேள்வி வந்தால், இப்ப இன்னக்கு கொள்ளடிச்சா நீங்க சொல்லணும் இன்ன. இந்த என்ன? அது மின் ஹர்ஃபி இன்ன அகவாத்திஹா என்று வரும். மദ്രஸா என்று சொல்றது இஸ்மு இன்ன மன்சூபு. இஸ்மு இன்ன மன்சூப். இதுக்கு இப்படி வந்தேன்னு சொல்லி இப்ப அங்க உங்களோட பேப்பர்ல வந்து நஸ்பு செய்யப்படாது, இந்த ஹரக்கத்தில் வைக்கப்படாது, வைத்து வராது. பிதுனி தஷ்கீல், ஹரக்கத்தில் வைக்காம தான் நிற்கும். நீங்க எப்படி முடியிருக்கும் ஈராப் செய்யணும்? 4 விடைகள் தருவாங்க. அப்ப இது இஸ்மு இன்ன மன்சூப். மஷ்ஹூருக்கு அடிச்சிருந்தால் நீங்க விளையங்கணும், இது ஹபரு இன்ன மர்ஃபூன். அது மாறாது. ஹபர் வந்து ரஃபுடைய நிலைமை தான் நிற்கும். அடுத்து அண்ணன்று வாருது. அண்ணால் என்று. அன்னைக்கு அன்னைக்கு நான் உதாரணம் இதுல போட்டு உதாரணமாக சொல்றேன். அண்ணன் உதாரணமாக அரஃப, அலிம, ஷஅர, லன்ன, அத்த, அத்தகத போன்ற சொற்களோடு தான் அந்த அன்ன வரும். நினைத்தான், என்று நினைத்தான், என்று அறிந்தான். அரஃப. உதாரணமாக அரஃப, அரஃப அறிந்து கொண்டான். அது அரஃப தாலிபு. அண்ணன்றது வந்து வசனத்தை நடுவில் தான் வரும். இன்னும் வந்து ஆரம்பத்தானே வரும். அண்ணன்றது என்று தானே. அரஃபத் தாலிபு அண்ண என்று தட். அண்ணல் இம்திஹான
உதாரணம்னு சொல்றது. அன்னல் இம்திஹான சஹலுன். என்ன கருத்து? அரஃபத் தாலிபு அன்னல் இம்திஹான சஹலுன். எப்படி மொழிபெயர்க்கலாம் புல்லோல்? பரீட்சை இலகுவானது என்று மாணவன் அறிந்தான். வெரி குட். எப்படி இன்னொருக்கு சொல்லுங்க. பரீட்சை இலகுவானது என்று மாணவன் அறிந்தான். குட். பரீட்சை இலகுவானது என்று என மாணவன் அறிந்தார். அன்ன தட். சரியா? ரைட். இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுங்க. வேற யார்? சரி, அன்னதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. அன்ன. அப்ப அன்னன்றது இஸ்மு, சாரி, இந்த ஹர்ஃபு இன்ன வாத்தியால வரும். மற்ற இம்திஹான் என்று சொல்றது வந்து நீங்க இஸ்மு இன்ன மன்சு மொழிபெயர்க்கின்ற போது என்று என்ன மொழிபெயர்த்தா சரி, அவ்வளவுதான். இந்த அன்னக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. யாரு? சரி, நாங்கள் அரஃபத் தாலிபு அன்னல் இம்திஹான சஹலுன் மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. சிம்பிளான இலகுவான உதாரணம் ஒன்று சொல்லணும். அண்ணா என்று அறிந்தான், என்று உணர்ந்தான், என்று நினைத்தான். அப்படி வரும். இந்த சொற்கள் இருக்குது. அரஃப, அலிம, லன்ன, அஅதத, அஅதகத போன்ற சொற்களோட இந்த அண்ண வரும். சரி, உதாரணம் ஒன்று சொல்லலுமா? யாரு? சரி, யாரு சொல்லலும் உதாரணம் உண்டு அன்னைக்கு? சொல்லுங்க ஆகும்போல அண்ணக்கு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. வசனம் ஒன்று சொல்லுங்க. இப்ப சென்னத்துக்கு தக்வீனுல் ஜும்லால தக்வீனுல் ஜும்லால இந்த லாக்கின் எல்லாம் வந்தீங்க. லாக்கின்ன இப்ப அண்ண வரும். அண்ணன் வந்தால் ஒரு வசனம் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? அண்ணனுக்கு ஒரு வசனம் கௌவின் ஜும்லால அண்ணன்ற ஒரு சொல்ல தந்திக்கிறாங்க. வசனம் எழுதணும். சொல்லுங்க பார்க்கும். அண்ணக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கும். நீங்க படித்த வினைச்சொல், ஒரு பெயர் சொல், ஒரு சிஃபத் ஒன்றை கொண்டு வந்து சொல்லுங்க பார்க்கும். சிஃபத் இல்லாமலும் பியல் மாதிரியா யூஸ் பண்ணலாம் அல்லது முதாரியா யூஸ் பண்ணலாம். யாரை சொல்லலும்? அரஃபத் தாலிபு அன்னல் முதர்ரிசு ஜமீல். அரஃபத் தாலிபு அன்னல் முதர்ரிச ஜமீலு. அரஃப இல்லாம ஒன்று சொல்லுங்க. வேற சொல். அரஃபை நாங்க சொல்லிட்டோமே. வசனம் சரி. அரஃப இல்லாம ஒரு சொல் ஒன்று வச்சிருங்க. யார் சரி வைப்பார்? சார் இப்படி வருமா? ஷாயிரா அகமது அண்ணா அலம்டு. அண்ணாலம் எப்படி? அது மொழி கருத்து சொல்லுங்க. ரைட், குட். அப்படின்னா அகமது வந்து வழியை உணர்ந்தான், வழி என்பதை உணர்ந்தாண்டு. அது நீங்க அண்ணைய கொண்டு வர தேவை. அது ஷார பி வரும். அது ஷார முஹம்மதுன் பில் அலம் தானே. சரியா? ஷார வந்தால் பி அன்னஹுன்னு தான் வரும். பி அன்னு தான் வரும். ஷார பி அன்ன. லன்ன சொல்லுங்க. லன்ன நினைத்தான். எப்படி சொல்லலாம்? லன்ன லன்ன லன்னத் தாலிபு அன்னல் முதர்ரிச மாஹிரத்துன். لأن الطالب أن المدرسة ماهرة. குட். அது சரி. சரியா? மாணவன் ஆசிரியை திறமையானவள் என்று நினைத்தான். லன்ன அத்தாலிபு அன்னல் முதர்ரிசத மாஹிரத்துன். ஓகே, ஓகே, அப்ப இது அன்னக. அடுத்து நாங்க பார்ப்போம். இப்ப இதுல இன்னொரு நாங்க இன்னைக்கு உதாரணம் தந்திக்கிறோம் பாருங்க. இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. ஹதீஸ் ஒன்று. العلماء ورثة الأنبياء. إن العلماء ورثة الأنبياء.
அறிஞர்கள், நிச்சயமாக அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். வாரிசுன் வரசத்துன். வரசத்துன்றது இங்க அஹ், இது வந்து ஜம்மு தக்சீர்ல இருக்குது. ஆனா இது முதக்கர் ஆண்பால். வாரிசுகள், வாரிசுன் வாரிசூன என்று சொல்லுவாங்க. அல்லது வாரிசுன், அந்த வாரிஸ் என்று ஃபா இல்ல வருகின்ற அந்த வசன்ல ஜம்உ வந்து ஒன்று ஜம்முல் முசக்கர் சாலிம் மாதிரி வாரிசுன் வாரிசூன, காத்திலுன் காத்திலூன, அல்லது ஃபஅலத்துன் என்ற வசன்ல வரும் ஜம்மு தக்சீர்ல. காத்திலுன் கொலையாளி, கத்தலத்துன் கொலையாளிகள், காத்திபுன் எழுத்தாளன், எழுத்தாளர்களுக்கு காத்திபூன்னு சொல்லலாம், கத்தபத்துன்னு சொல்லலாம். நம்ம வாரிசுன் வாரிசூன வரசத்துன், வாரிசுகள். அப்ப நிச்சயமாக அறிஞர்கள், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. இங்க இங்க இந்த இது வந்து கபர். வரசத்துல் அன்பியான்றது கபர், முதாஃப் முதாஃப்லேயா வந்து. மூன்றாவது அஸ்ஸியாசியு தய்யிபுன் வலாக்கின் அஸ்ஹாபஹு ஹாயிஃபூன். வலாக்கின், லாக்கின் என்ன கருத்து புலகல் என்றாலும், லாக்கின்ன அல்லது லாக்கின் ரெண்டுமா எப்படி வந்தாலும் இது அதை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். இது வசந்த பாருங்க. அஸ்ஸியாசியு தய்யிபுன், அரசியல்வாதி அவர் சிறந்தவர் தான், நல்லவர். சியாசியு தய்யிபுன். வலாக்கின் அஸ்ஹாபஹு என்றாலும் அவருடைய தோழர்கள், அவருடைய அல்லது அந்த அந்த அரசியல்வாதியிட அடிவருடிகள், ஹாயினூன் மோசடிக்காரர்கள், துரோகிகள் என்று சொல்ல. சியாசியு தய்யிபுன் வலாக்கின் அஸ்ஹாபஹு ஹாயினூன். அரசியல்வாதி சிறந்தவர் என்றாலும் எனினும் அஸ்ஹாபஹு அஸ்ஹாப சியாசியி, அந்த அரசியல்வாதியின் தோழர்கள் மோசடிக்காரர்கள், துரோகிகள். லாக்கின், லாக்கின் என்று சொல்றது என்னென்றால், இப்போ நாங்கள் ஒருத்தரை பற்றி கேட்டால் நாங்கள் நல்ல நல்லம் மிச்ச நல்லம் அவர் என்று சொல்லிட்டு என்றாலும் என்று சொன்னாலே அதுக்கு பிறகு ஒரு நெகட்டிவை தான் சொல்லுவோம். பெரும்பாலும் பாசிட்டிவாக எல்லாம் சொல்லிட்டு என்றாலும் உண்டால் லாக்கின்ன கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் என்ன, அது பெரும்பாலும் ஒரு நெகட்டிவான ஒரு சல்பியான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது லாக்கின். அப்ப இதுக்கும் வசனத்து நடுவில் தான் வரும். அண்ணன் மாதிரி ஆரம்பத்தில் வராது. உன்னை சொல்லிட்டு என்றாலும் என்று சொல்றேன். உதாரணம் ஒன்று சொல்லுங்க. லாக்கின்னுக்கு வசனங்கள் அமைக்கிறதுக்கு வந்திக்குது. லாக்கின்னாடி அண்ணன் வந்திக்குது. லாக்கின்ன உதாரணம் சொல்லணுமா? யாரு சரி உதாரணம் லாக்கின்னக்கு யாரு சொல்லணும்? லாக்கின்னக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கப்போ. சொல்லலுமா? ஜும்லா காமிலா. யாரு சொல்லணும் புள்ளோய்? லாக்கின்ன البيت بعيد. லாக்கின்ன என்று வந்தா லாக்கின்னல் மദ്രസத்தன்னு போடுங்க. இந்த வருஷத்துல ரெண்டு பிள்ளை இருக்குது புள்ளோய். அல் பைத்து பஈதுன், வீடு தூரத்தில் இருக்கின்றது என்றாலும் பாடசாலை கிட்ட இருக்கிறது, அண்மையில் இருக்கிறது. சரியா? அப்ப லாக்கின்னல் மദ്രസத்த கரீபத்துன், மദ്രസാக்கு தானே இந்த கபர் போகுது. லாக்கின்ன அல் மദ്രസத்த,
அல் பைத்து பஈதுன் லாக்கின் அல் மദ്രസத கரீபத்துன். சரியா? ம். உதாரணமாக சொல்லுங்கள், அல் இம்திஹானு சஹலுன், அல் இம்திஹானு சஹலுன், பரீட்சை இலகுவானது. லாக்கின் தாலிப லம் யஜ்தஹித், லாக்கின் தாலிப லம் யஜ்தஹித் அவு லாக்கின் தாலிபத லம் தஜ்தஹித். பரீட்சை இலகுவானதுதான். அல் இம்திஹானு சஹலுன், பரீட்சை இலகுவானது என்றாலும் மாணவன் முயற்சிக்கவில்லை, முயற்சி செய்யவில்லை. அல்லது என்றாலும் மாணவி முயற்சி செய்யவில்லை. அப்ப லாக்கின்ன, லாக்கின்னு சொல்லுவோம் மேலும், வலாக்கின்னு சொல்லுவோம் மேலும், லாக்கின்னு சொல்லுவோம் மேலும். அப்ப இது என்றாலும். கஅன்ன என்று சொன்னால் போன்று, இது பெரும்பாலும் வசனத்தில் ஆரம்பத்தில் வரும். கஅன்ன என்றால் போன்று. இதுக்கெல்லாம் நீங்க ஒவ்வொரு வசனம் எழுதிக்கணும். இன்னக்கி, அன்னக்கி, லாக்கின்னக்க ஒரு வசனம் எழுதி அதோட கருத்தையும் விளங்கிக்கணும். சார் லாக்கின்னுக்கு பின்னால லமீர் வரலாமா? வரலாம். இது லாக்கினுக்கு மட்டுமல்ல, இந்த இந்த இன்னவாக வாத்துஹாவை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரலாம், அல்லது தமீர் வரலாம், தமீர் முத்தசில் வரலாம். இந்த இப்ப நாங்க பார்த்த எல்லாமே இன்ன, அன்ன, லாக்கின்ன, கஅன்ன, லைத்த, லஅல்ல, நான் ஆரம்பத்தை சொல்லிக்கணும். அப்ப இது இது இதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் தான் வரும், அல்லது தமீர் முத்தசில் வரும். இன்ன தாலிப அல்லது இன்னஹு, இன்னக, அன்னஹு, அன்னக, நலன்து அன்னக காயிபுன், நீ சமூகம் அளிக்கவில்லை என்று நான் நினைத்தேன். நலன்து அன்னக, நலன்து அன்னக ஃபில் பைத், நீ வீட்டில் இருக்கிறாய் என்று நான் நினைத்தேன். நலன்து அன்னக ஃபில் பைத், அன்னக. லாக்கின்ன, லாக்கின்ன, லாக்கின்னஹு, லாக்கின்னனி என்றாலும் நான், லாக்கின்னஹா என்றாலும் அவர், லாக்கின்னனா ஓ லாக்கின்னா அப்படிதான் வரலாம். சரியா? அமை கஅன்னஹு, கஅன்னக, கஅன்னக கமருன், நீ சந்திரனை போன்று இருக்கின்றார். அகல முஹம்மதுன் அத்துஃபாஹ வலா, இங்க பாருங்க, இந்த வசனத்துல அகல முஹம்மதுன் அத்துஃபாஹ வலாக்கின்னுக்கு பிறகு லா வரையில, வலாக்கின்னஹு ஒன்று வரணும். வசனம் பாருங்க குத்து. அகல முஹம்மதுன் அத்துஃபாஹ, முஹம்மத் அப்பிள் பழத்தை சாப்பிட்டான். வலாக்கின்னஹு, வலாக்கின்னு மட்டும் வரையில, வலாக்கின்னஹு லா யஷ்ரப், வலாக்கின்னஹு லம் யஷ்ரபில் மா, என்றாலும் அவன் தண்ணீர் குடிக்கவில்லை. லம் யஷ்ரிப் அல்லது வலாக்கின்னஹு மா ஷரிபல் மா என்று வரும். அல்லது வலாக்கின்னஹு லா யஷ்ருப், என்றாலும் அவன் குடிக்க மாட்டான். லம் வந்தாத்தான் பொருத்தம். என்ன? ஓகே. அப்ப இப்ப கஅன்னக, கஅன்னஹா என்றாலும் சொல்லலாம். உதாரணமாக பாருங்க, இப்ப இதுக்கு நாங்க நாலாவதுக்கு பார்ப்போம். கஅன்ன என்றால் போன்றது தானே. எப்படி? கஅன்ன தாஜிர மஜ்னூனுன், வியாபாரி ஒரு பைத்தியகாரனை போன்றவன். கஅன்ன தாஜிர மஜ்னூன். சரியா? கஅன்ன, கஅன்ன ரஈஸ ஆதிலுன், ஜனாதிபதி ஒரு நீதியாளனை போன்று இருக்கின்றார். கஅன்ன முஹம்மதன் கமருன், முஹம்மத் சந்திரனை போன்று இருக்கின்றார். கேல கருத்தான். முஹம்மதுன் கல் கமரின்னு சொல்லுங்க. முஹம்மதுன் கல் கமரி, அது கான்றது ஹர்ஃபுல் ஜர், அதுவும் லைக் இதே கருத்தான். முஹம்மதுன் கல் கமரி, காவத்தில் வருகின்ற இஸ்ம் அது ஜர் செய்யும், ஹர்ஃபுல் ஜர். அது க. இது கஅன்ன, கஅன்ன முஹம்மதுன் கமருன், கஅன்ன முஹம்மதன், கஅன்ன முஹம்மதுன் கமருன், அப்படிதான் சொல்லணும். ஜெய்துன் கஅன்னல் அஸத் அல்ல, அது நீங்க எழுதணும். இந்த ஜெய்துன் கஅன்னல் அஸத் அல்ல, எப்படி சொன்னா ஜெய்துன் கல் அஸத், ஜெய்துன் கல் அஸதி, அது ஹர்ஃபுல் ஜர். இதே இதை நாங்க கஅன்னை கொண்டு சொன்னால், கஅன்ன ஜெய்தன்
ஜெயித் போன்று இருக்கிறார். கஅன்ன ஜெய்தன் அசதுன். யாரு சிங்கத்தை போன்றுனால் அப்ப ஜெயித் தானே. அப்ப கஅன்ன ஜெய்தன், ஜெயித் போன்று இருக்கின்றான். யாரை போன்று இருக்கின்றான்? சிங்கத்தை போன்று, அசது. கஅன்ன ஜெய்தன் அசத், அப்படித்தான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து லஅல்ல, சில வேளை, சில போது. லஅல்லல் இம்திஹான சஹ்லுன், சில வேளை பரீட்சை இலகுவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். லஅல்லல் இம்திஹான் லிஷக்தான். லஅல்லல் இம்திஹான சஹ்லுன். فلعل الطالب يذهب. لعل الطالبة تذهب. சில வேளை மாணவி செல்லலாம். லைத்தல் பைத்த ஜமீலுன், வீடு அழகாக இருந்திருக்க கூடாதா? ஒருவர் ஒரு வீட்டெடுக்கிறாரு அல்லது வீட்டை வாங்க சொல்லி ஒருத்தர் சல்லி கொடுக்கிறாரு. அவர் வெளிநாட்டுக்கு வச்சோட வெளிநாட்டுக்கிறாரு, தனது சகோதரனுக்கு சல்லி அனுப்புறாரு. ஆனால் வீடு ஒன்றை வாங்கி வைங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு சொல்றாரு, லைத்தல் பைத்த ஜமீலும், வீடு அழகாக இருந்திருக்க கூடாதா? போட்டோல பார்த்து வீட்டை எடுத்துப்பாரு. வந்து பார்த்தா அவளுக்கு செட்டிஸ் இல்லை, கை செய்யப்பட்டார். லஅல்லல் பைத்த ஜமீல், லஅல்லல் பைத்த வாசி', விசாலமாக இருந்திருக்க கூடாது, அழகாக இருந்திருக்க கூடாது. இப்ப சந்தேகத்துக்கு ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் சொல்லல, அல்ல தாலிப நஜஹ பிள்ளைந்து இருக்கக்கூடாதா? அவர் ஃபெயில் ஆகிப்பார். ஃபெயில் ஆகி ரிசர்ச் வந்தீங்க ஃபெயில். நம்ம சொல்லல, அல்ல தாலிப நஜஹ ஃபில் இம்திஹான், மாணவன் பரீட்சையில் சித்தியடைந்து இருக்கக்கூடாதா, பாஸ் ஆகி இருக்கக்கூடாதா, கை சேதப்பட்டது. அப்ப அது ஒரு இழப்ப அல்லது விஷயம் நடக்கும் எதிர்பார்த்தாரு, நடக்கல. எதிர்பார்த்த மாதிரி இருக்கல என்று சொன்னால் இந்த லைத்து அலித்தமன்னி, நட்பாசை, கை செய்தப்பட்டதுக்காக நாங்கள் யூஸ் பண்றது லைத்து. சரியா? நீ குந்து துராபாவில் இருக்கிற இன்ன அன்ன லாக்கின்ன கஅன்ன லஅல்ல லைத்த லிஅன்ன யூஸ் பண்ணுவாங்க. லிஅன்ன அதுவும் அதுதான். அது வந்து லைத் பாருங்க. அதுல வந்து என்னன்னா தமீர் முத்தசில் சேர்த்திக்கிறோம் யா, அதோட நாங்க நீய சேர்த்துறோம். லைத்தனி, லைத்தீன்னு சொல்ல இல்லாது, லைத்தக்கன்னு சொல்லலாம், லைத்தனா என்று சொல்லலாம். லைத்தனி, யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா? விளைச்சா? அப்ப அது தமீர் சேர்த்திக்கிறோம். லைத்தேத்துறோம். என்ன வந்திருக்குது? தமீர் யா வந்திருக்குது. சரியா? நான் யா லைத்தனி, யா லைத்தனா, சரியா, நாங்கள் இருந்திருக்க கூடாது. யா லைத்தனா நதுருஸ் ஜய்யிதன், நாங்கள் நன்றாக படித்திருந்திருக்க கூடாதா? அப்படி சொல்லு. ஓகே, அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, நாங்கள் இன்றைக்கு முக்கியமான 2 அரபி இலக்கண சட்டங்கள் இதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பகுதிகள் என்றாலும் அவங்களோட பார்ட் 1க்கும் இது பிரயோசனமாக இருக்கும் என்ற வகையில் மாணவ மாணவிகளுக்கு அரபி இலக்கண சட்டங்களை நாங்கள் மீட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அல் இஸ்முல் மௌசூல், அதே போன்று இன்ன அகவாத்துஹா போன்ற சட்டங்களை பார்த்துக்கிறோம். அப்போ இன்ன அகவாத்தில் முக்கியமான ஹர்ஃப்களை சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் படிச்சு இன்னைக்கு 6 படிச்சோம். சொல்லுங்க, என்னென்ன படிச்சுக்கிறோம்? இன்ன, அன்ன, லாக்கின்ன, கஅன்ன, லஅல்ல, லைத்த. என்ன கருத்து? என்னென்ன கருத்து வரும்? இன்னண்டா நிச்சயமாக, அண்ணன்னு சொன்னாக்கா என்ற, எனவே அப்படின்ற மாதிரி, லாக்கினண்டா பட் அந்த ஆனானோட கருத்து, கஅன்னண்டா லைக் அந்த போன்றண்டு, லஅல்லண்டா அந்த சம்டைம் அப்படின்னா அந்த சில போதுன மாதிரி, லைத்தண்டா அந்த இருந்திருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி. ஓகே, இதுல இன்னொன்று வரும் லிஅன்ன. சரியா? லிஅன்ன என்றால் ஏனெனில் என்று கருத்து. என்றாலும் லாக்கின்ன லிஅன்ன என்ற சொல்லும் யூஸ் பண்ணுவாங்க. லிஅன்ன உதாரணமாக
அஹ், ஏனெனில் உதாரணமாக சொல்றென்றால் உஹிப்புல் கிராஅத்த, நான் வாசிப்பை நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன். லிஅன்னஹா முஃபீதத்துன், ஏனெனில் அது பயனுள்ளது. உஹிப்புல் கிராஅத்த லிஅன்னஹா முஃபீதத்துன். சரியா? ம் அப்ப இது லிஅன்னனி என்று சொல்லலாம், ஏனென்றால் நான். சரியா? ரைட், ஓகே. இப்போ உதாரணங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட நாங்கள் இன்ஷால்லா எங்களோட வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். இன்ஷால்லா அடுத்த வகுப்பு ஆஹ், நாளைக்குண்ணா, நாளைக்கு கிளாஸ் இருந்தால் நாங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுவோம். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.